ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் வெள்ளைக்குருமாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 ஆட்டுக்கால் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கழுவிட்டு இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கு வெள்ளைக்குருமாவுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணுங்க. அதுக்கு தேங்காய் அரை முடி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு 6ங்க, முந்திரி ஒரு 15 எடுத்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலாங்க. இப்போ பாருங்கள், கசகசா, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. கசகசா ஒரு 2 ஸ்பூனுங்க, சோம்பு ஒரு ஸ்பூனுங்க, கல்பாசி ஒரு 2ங்க, ஏலக்காய் ஒரு 2 எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ரொம்ப குறன்னு அரைச்சிடாதீங்க. இப்போ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதக்கணுங்க. இது சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்குங்க. இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொன்னிறமாக வதங்கிச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேங்க. ஒரு தக்காளி போதுங்க இதுக்கு. ஒரு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். அதை போட்டு நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. அப்புறம் ஆட்டுக்காலை போட்டுக்கோங்க. வெந்துருச்சு, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கலையா, அதையும் போட்டுட்டு நம்ம இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டுங்க. அவ்வளோதாங்க. இது சிம்பிள் தாங்க. இது செய்கிறது ஈஸி தாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகுளுந்த பருப்பு போட்டு அது வெடித்த உடனே சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேங்க, ஒரு 4 பச்சை மிளகா. இப்போ கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையை போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அந்த கிரேவி பார்க்கும்போதே, வெள்ளை குருமா பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இல்லை? இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கங்க. நான் இன்றைக்கி சப்பாத்தி தாங்க செஞ்சேன். சப்பாத்திக்கும் அந்த வெள்ளை குருமாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்கங்க. இது அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்யூ.